தான் அந்த மன அழுத்தமே வருது. ஃப்ரீயாக பேசுங்க சார், நண்பரிடத்தில் பேசுங்க, மகிழ்ச்சியாக உட்காந்து பேசுங்க. நான் குடும்ப கூட்டத்தில் நிறைய பேசுவேன் சார், குடும்ப கூட்டத்தில் நிறைய பேசுவேன். கணவன் மனைவியும் பேசுங்க, ஒன்றா பேசுங்க. ஒரு தீபாவளி வருதா, பொங்கல் வருதா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போங்க, இந்தாம்மா ஒரு 50,000 நீ போய் புடவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்கன்னு. இதை கூட்டத்தில் ஒருத்தன் கேட்டுட்டு போய் மறுநாள் சம்சாரத்திட்டு சொல்லிக்கிறான், வர்றது பொங்கல் வரப்போகுது, நீ தனியாக போயிட்டுலாம் புடவை எடுக்காத. புலவர் கூட்டத்தை கேட்டேன், அந்த ஆள் சொன்னது எனக்கு பொருத்தமாக தெரிஞ்சுது. நீங்கள் ஜவுளி கடைக்கு போகும்போது என்னையும் சேர்த்து கூட்டின்னு போகணும். அந்த அம்மாவனை கூட்டிக்கிட்டே போகும்போது மனசுக்குள்ளே நினைக்குது, இந்த ஆள் கூட்டத்துக்கு அனுப்புனது ரொம்ப தப்பாக போச்சு. நான் போனாக்கா நான் ஏன் சுதந்திரமாக எடுப்பேன், நான் புட்டாவை பார்ப்பேன், பார்டரை பார்ப்பேன், லுக்கை பார்ப்பேன், கலரை பார்ப்பேன். இந்த ஆள் பில்லை பார்ப்பான். அவன் உட்காந்து நொய் 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 நொய்னு இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு வேறு நம்ம பிரச்சனை ஆக்கிடுவான். என்ன பண்ணுறதுடா, இந்த ஆளை எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கினே போய் என்ட்ரன்ஸ் வரைக்கும் போச்சு. அதுவோ பெரிய ஜவுளி கடை. என்ட்ரன்ஸில் போன உடனே அந்த செக்யூரிட்டி நிற்கிறான் பார், செக்யூரிட்டியை பார்த்துட்டு, அப்பா இந்த மனுஷன் பாரு தனியாக நிற்கிறான், நான் என்ன சொல்கிறேன், நீ கூட வந்து உன்னால் பல மணி நேரம் நிற்க முடியாது, நான் குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும் நான் புடவை செலக்ட் பண்ணி நீ வர, அவ்வளோ நேரம் உன்னால் நிற்க முடியாது, இந்த பெஞ்சில் உட்காரு, நீ உட்காந்தீங்கன்னா உனக்கு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கூட கொண்டாந்து கொடுப்பான் அந்த ஆள், இங்கேயே உட்காருன்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு உள்ளே போட்டுது. உள்ளே போய் இது அலசுன்னு அலசி எல்லாத்தையும் பார்த்து அந்தந்த ரேக்கில் இருக்கிற புடவையெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு எதையுமே எடுக்காமல் யோசனை பண்ணி நான் அப்படியே சுற்றிட்டு ஒரு செக்ஷனுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆகிப்போச்சு. 7 மணி நேரம் ஆன உடனே அதுக்குள்ள ஞாபகம் வந்துடுது, குழந்தை ஞாபகம் வந்த மாதிரி புருஷன் ஞாபகம் வந்துடுது. அந்த ஆளை உட்கார வச்சு வந்தவன் என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோ, டீ குடிச்சானோ தண்ணி குடிச்சானோ தெரியலன்னு அங்கே வந்து பரபரன்னு வாசலுக்கு ஓடியாந்து அங்கே பார்த்தா அவனை காணோம். செக்யூரிட்டி நிற்கிறான். செக்யூரிட்டியை பார்த்து கேட்டுது, செக்யூரிட்டி சார் ப்ளூ கலர் சட்டை போட்ட ஒரு ஆளை எங்கே உட்கார வச்சு போன காலையில், அந்த ஆள் எங்கன்னு. அடியே என்னை நல்லா பாடுறேன்னா. இப்போ அவன் தான் செக்யூரிட்டியை நிற்கிறான். அந்த அம்மா வாரி போட்டுது, ஏயா நீ எதுக்கு இந்த வேலையில் நிற்கிற, நீ ஏன் செக்யூரிட்டியாக நிற்கிறேன்னு. சத்தம் போடாது, உட்காரு. நீ என்னை உட்கார வச்சு போனல, அந்த செக்யூரிட்டி உட்காந்து நின்றுனால அவன் சோகமாக இருந்தான். என்னடான்னு கேட்டேன். டியூட்டி மாத்திரம் வரல, இன்றைக்கி என் பொண்ணை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா. அந்த டியூட்டியை எத்தனை மணி நேரம் செய்யணும்னு கேட்டேன். 8 மணி நேரம் செய்யணுன்னா. எவ்வளோ கொடுப்பேன்னா 400 ரூபா கொடுப்பேன்னா. நீ சீக்கிரமாக வரமாட்ட, 8 மணி நேரம் நிற்கிறதுக்கு நாம் நிற்கலாம், ஒரு 400 ரூபா கிடைக்குமேன்னு நான் ஆசைப்பட்டு இதை நான் செய்யலாமான்னு கேட்டேன். ஓ கடவுளே உன்னை கொடுத்துக்கிறான், இந்த பொறுப்பு கொடுப்பான்னு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தான், நான் செஞ்சுங்கிறேன்னு. அந்த அம்மா எகிரி குதிக்கு சார், அன்றைக்கே ஜோசியம் உனக்கு எனக்கும் பொருத்தம் பார்க்கும்போது சொன்னான், உனக்கு எனக்கு மன பொருத்தம் தான் 100க்கு 100 இருக்குதுன்னு சொன்னான். அது எவ்வளோ பெரிய உண்மைன்றது இன்றைக்கி தாயா கண்டுபிடிச்சேன். 8 வச்ச புடவைக்கு 400 ரூபா குறையுதுன்னு நான் வந்தேன். அதை கரெக்டாக சம்பாதிச்ச பற்றியா, நீ தாயா 7 ஜென்மத்துக்கு நீ தான் எனக்கு புருஷன்னுச்சு. அவன் மனசுக்குள்ளே நினச்சான், கடவுளே இது தான் எனக்கு 7வது ஜென்மமாக இருக்கணும். ஏன்னா அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் சார். லைஃப்பில் கொண்டாடணும் சார். நான் உன்னே ஒன்று சொல்லிட்டேங்களா, நம்ம மனுஷன் 100 வருஷம் வாழ போகிறான்னு வைங்க சார், அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை சார். நம்ம பிறப்பதற்கு முன்பும் ஒன்றும் கிடையாது, மறைஞ்ச பிறகும் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிடையாது சார். நம்ம இருக்கிற வரைக்குமா சந்தோஷமாக இருப்போமே. நான் இன்னும் சொல்கிறேங்க, ஒரு மனிதனை பாராட்டணும்னு நினைக்கிறீங்களா, வாழும்போதே பாராட்டுங்கய்யா, வாழும்போதே பாராட்டுங்க. அவன் தான் இன்னும் வளருவான். யாரை நீங்கள் பாராட்டுறீங்களா இன்னும் வளருவான். நான் இங்கே இருக்கிற தாய்மார்களுக்கு சொல்கிறேன், உன் பிள்ளை 30 மார்க் எடுக்கிறானா, சபாஷ், முதுகில் தட்டி கொடு, உங்கள் ஒப்பனை விட 10 கூட தானே வாங்கியிருக்கிறேன், இல்லை சபாஷ்ன்னு சொல்லுங்கள். அவன் மனசில் நினைப்பான், அந்த ஆள் 20 தான் வாங்கினான் நான். சார் குடும்பம் என்றாலே கலகலப்பு சார், குடும்பம் என்றாலே மகிழ்ச்சி சார். அங்கே போய் நீயா நானா என்பது வாழ்க்கை அல்ல, நீயும் நானும் என்பது தான் வாழ்க்கை. பெரியவங்க எவ்வளோ பாடுபட்டு நம்மளை கொடுத்துருக்காங்க. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது நாடே. தாயும் தந்தை எப்படி நான் மகிழ்ந்தான், குழாவினான், ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக பேசலாம் சார். அப்போல்லாம் டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படி ஆனந்தமாக வாழ்க்கை வாழ்ந்தான். இப்போ எல்லாம் வந்து உக்காந்துக்குன்னு நமக்கு இந்த உள்ளங்கையில் ஒரு உலகம் வந்து உக்காந்துங்குது. இந்த உள்ளங்கையில் ஒரு உலகம் வந்து உக்காந்துன்னு நம்மளை ஒரு உழுக்குது பாரு. இதை விட மோசம் உலகத்திலே கிடையாது. இப்போ இருந்தாலும் அது அவசியமானதாகவும் இருக்குது. பிள்ளையை பக்கத்தில் வச்சு படுத்த காலமெல்லாம் போய் இப்போ செல்லை பக்கத்தில் வச்சு படுக்கிற காலத்தில் தான் நம்ம வந்துட்டோம். ரொம்ப வருத்தமான காலமாக இருந்தாலும் கூட உறவுகளோடு பேசுவோம் சார், பிள்ளைகளோடு பேசுவோம் சார். பேசாமல் போனதுனாலே பல விஷயங்கள் விஸ்வரூபம் எடுத்திருக்குது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது.
கோர்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டு எல்லாம் ரசிங்கன்றேன். அன்றைக்கி ஜட்ஜ் ஐயாவே என்னம்மா ரசித்தார் தெரியுமா ஒரு கோர்ட் பிரச்சனையை? ஆடு திருடிட்டான்னு ஒருத்தன் குற்றவாளி கூண்டில் நிற்கிறான் சார். அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதினார், போதிய சாட்சிகள் இல்லாததனால் இந்த மனிதன் ஆடு திருடவில்லை என்று தீர்ப்பளிக்கிறேன்னு எழுதினார். அவன் குற்றவாளி கூண்டில் நின்றுங்கன்னே சொன்னான், நன்றி எஜமா, அப்போ அந்த ஆட்டை நானே வச்சுக்குவான்னா. இப்போ நான் என்ன கேட்குறேன், நாம் சாட்சியை தேடுறோம், அவன் மனசாட்சியோடு இருக்கிறான். அதனால தான் சார் பெரியவங்க சாட்சி வேற மனசாட்சி வேறன்னா, தன்னெஞ்சறிவது பொய்யற்க போய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒவ்வொரு மனிதனையும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளணும்னா, சுய கட்டுப்பாட்டுக்கு உள்ளே வரணும்னா அவன் மனிதத்தன்மையோடு இருக்கணும் சார். அதில் வந்து கோபப்படுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, சில நேரங்களில் தவறுகள் நம்மகிட்டே இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அண்ணா நகரில் போய் ஒரு கதவை தட்டுறோம் சார், ஒரு பொடி பையன் வெளியில் வரான், யார் வேணும்னா, அப்பா எங்கடா? அண்ணா வேலைக்கு போய்க்கிறாரு, அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்குது, அண்ணன் கிரிக்கெட் ஆட போய்க்கிறான். கோவம் வந்துடுது, நீ எங்கேயா போகிறதானே என்ன? இப்போ நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் தாங்கிறேன்னா, அப்போ நான் தான் வீடு மாறி வந்துட்டேன்றது அந்த பிள்ளை என்ன நாகரிகமாக சொல்கிறான் சார். அவன் மேலே கோவப்படலாமா சார்? நான் நிறைய குறைகள் நம்மக்கிட்ட இருக்குது சார், நம்மக்கிட்ட நிறைய இருக்குதுங்க. இங்கே 2019 இன்னும் ஒரு 10 நிமிஷம் நினைவு சார். 2019 நாங்கள் வந்து சிங்கப்பூர் போயிருந்தோம். லிட்டில் இந்தியாவில் ஒட்டுமொத்த தமிழர்களை ஒன்றாக்கி அங்கே இருக்கிற அருமைச்சந்திரன் என்ற நண்பர் என் தலைமையில் ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார் சார். பிரமாதமாக நடந்து முடிஞ்சதுங்க. அங்கேருந்து வந்தோம், இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா ஃப்ளைட்டையும் நிறுத்திவிட்டான், எல்லா ஃப்ளைட்டையும் நிறுத்திட்டான் சார், எல்லா ஃப்ளைட்டையும் நிறுத்திவிட்டான். கடைசியில் என்னாச்சு, அவருடைய நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு ஆள் சென்னையில் பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டலில் 3rd ஃப்ளோரில் 303வது ரூமில் அட்மிட் ஆகிட்டார். ஹார்ட் பேஷண்ட்டுன்னு கேள்விப்பட்டுட்டு அவர் அங்கேருந்து ஃபோன் அடித்தார், புலவர் நான் வர முடியாது, நீங்களும் அதை போய் பார்த்துட்டு வாங்கன்னு. அங்கேருந்து நண்பர் சொல்லிட்டாருன்னு சொல்லி பரமுடித சோலையில் போய் ஆப்பிள் பழம், அந்த பழம், இந்த பழம்லாம் வாங்கி ஒரு பையன் நிறைய எடுத்துக்கின்னு 303வது ரூமில் என்ன டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பணுமோ என்னமோ என்ன பண்ணுறோன்னு பார்த்தா கதவை லேசாக திறந்தது. பரவாயில்லை, எழுப்பணும் அவசியம் இல்லைன்னு உள்ள கதவை திறந்து அப்படி எள்ளி வெட்டி பார்த்தா பெட்டில் படுத்து இருந்தவன் என்னை பார்த்துட்டு பரபரப்பாக அந்த ஆள் எழுந்தான். எழுந்திருக்கும் போது நான் சொன்னேன், ஏன் பதற, எதுக்கு பதற்றப்படுற? இந்த பதற்றம் தான் உன் ஹார்ட்டுக்கு பிரச்சனைக்கு காரணம், பதற்றப்படாத படு. சார் இல்லை, எதையும் சொல்ல வேண்டாம், உன்ன டீட்டெயில் பூரா நண்பர் சொல்லிவிட்டார், அப்படியே படுன்ட்டேன். கொண்டு போன ஆப்பிளை கழுவி தோலை சீவி அவனுக்கு 2 பீஸை போட்டு கையில் கொடுத்து சாப்பிட வச்சு 2 நாள் ஆச்சுன்னார் அட்மிட் ஆகி. இப்போ பெயின்லாம் எப்படி இருக்குதுன்னு, ஹார்ட் பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்க்கிறான்னாரு. இப்போ என் முகம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிங்க இல்லையா? அப்போ நீ யாருன்னு அந்த ஆளுக்கு துணையாக 2 நாள் நின்றுந்தேன், இடுப்பு வலி தாங்கலை, பெட்டு காலியாகுதுன்னு படுத்தேன்லாம். இப்போ குறை யார்கிட்ட சார் இருக்குது? நம்மக்கிட்ட தாங்க. நம்மக்கிட்ட இருக்குதா குறை? அடுத்தவங்கிட்ட இருக்கிறா குறையே பார்க்கறதை விட்டுடுவோம். பெரிய வேட்டியில் ஒரு கருப்பு புள்ளி இருந்தால் மனிதனுக்கு கருப்பு புள்ளியை பற்றி தான் டெவலப் பண்ணுவானே தவிர அத்தனை பகுதியும் வெள்ளையாக இருக்குதுன்னு பார்க்குற மனம் மாறணும். அந்த மனமாற்றம் வந்தால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராக இருக்குங்க சார், ஒரு குடும்பமும் சூப்பராக இருக்குங்க சார். நீங்கள் ஒரு எந்த தப்பை பண்ணுவோம், அந்த தப்பை டெவலப் ஆக்குவோம், அதை விமர்சனம் பண்ணுவோம் சார். விமர்சிக்க நாம் ஒருத்தனை விமர்சனம்னா நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு 4 பேர் தயாராக இருக்கிறான். நாம் ஒருத்தனை பாராட்டணும்னா நம்ம பாராட்டுறது கடவுள் 2 பேர் ஏற்பாடு பண்ணுவான். இதுதான் தர்மம், இதுதான் நியாயம். அதுக்கு இந்த மகிழ்ச்சி அடைகிற மனோபாவம் வேணும் சார். எப்பயும் நாம இருக்கணும் சார். நமக்குள்ளே நாம தான் பயணம் பண்ண, நம்ம தவிர நமக்குள்ளே இன்னொருத்தன் பயணம் பண்ணவே கூடாது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளோட உங்கள் பிள்ளைகளாக பாருங்கள், நோ கம்பேரிசன், கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. பெரியப்பா வீட்டு பிள்ளை பாரு, சித்தப்பா வீட்டு பிள்ளை. எங்கள் தெருவிலே ஒருத்தன் பையன் ஃபெயில் ஆகிட்டான் சார் +2ல். அவனே சொன்னான், பார்த்தியா பாடா பாவி ஃபெயில் ஆகிட்டாடான்னு. ஒன்னால தான் ஏன் ஃபெயில் ஆனான்னு அவங்க அப்பங்கிட்டே. ஏன்டா நான் என்னடா பண்ணேன்? எப்போ பாரு எதிரொட்டு பொண்ணை பாரு என்னமா படிக்குது, எதிரொட்ட பொண்ணை பாரு என்னமா படிக்குதுன்னு வருஷம் பூரா அதை பார்த்து தான்டா நான் ஃபெயிலாக போட்டேன்னா. அதனால் உன்னால தான் நான் கேட்டேன். நான் எதுக்கு கம்பேர் பண்ணாதீங்க சார். அவனுக்குள்ளே ஒரு சிறப்பு இருக்குது, அவனுக்குள்ளே ஒரு பெருமை இருக்குது. இதை பார்த்து மகிழக்கூடிய மனோபாவத்தை நாம் பெற்றுவிட்டால் தனி மனிதனும் மகிழ்ச்சியாக இருப்பான், குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறீங்களா, நல்ல விஷயங்களை டெவலப் பண்ணி பேசுவோம் சார். நடந்த கெட்ட விஷயங்களை பேச வேண்டும் அவசியமே இல்லைன்னு. துன்பத்தை அதிகமாக பேசினால் இருக்கிற இன்பமும் போயிடும் சார். மகிழ்ச்சியுடையவன் யார் தெரியுமா? மகிழ்ச்சி இல்லாதவன் யார் தெரியுமா? எவன் ஒருவன் இருப்பதை பார்க்கிறானோ அவன் மகிழ்ச்சியாளன், எவன் ஒருவன் இல்லாததையே பார்க்கிறானோ அவன் மகிழ்ச்சி அற்றவன். இதுதான் சின்ன மந்திரம். இது இருக்கிறத பார்ப்போம் சார், இருக்கிறத பார்ப்போம், சந்தோஷமாக இருப்போம். வாழ்க்கை முழுவதும் நம்ம எதையும் கொண்டு போக போகிறதில்லை, எதையும் இல்லை, எதையுமே கொண்டு இல்லை. கவியரசர் கண்ணதான் சொன்னார், இருக்கத்தான் வந்தோம் இல்லாமல் போகிறோம்னா. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம்னா
இதெல்லாமே வாழ்வினுடைய உண்மைகள். இதெல்லாம் தூக்கி போடுங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கணும் சார். இன்றைக்கி பெண்கள்லாம் என்ன அபாரமான குழந்தைகள். இந்த பாருங்கள், 2 பெண்கள் சரிநிகர் சமமாக பாராளுமன்றத்தில் கூட 33% கேட்குறாங்க. எங்கள் நடுவர் 50% கொடுத்து கூட்டிருக்கிறார் பட்டிமன்றத்தில். இங்கே 2 ஆண்கள், அங்கே 2 பெண்கள். பெண்கள்லாம் என்ன ஜீனிஸாக இருக்காங்க தெரியுமா, திறமையாக இருக்குதுங்க. அன்றைக்கி ஒருத்தன் மனோதாத்திர டாக்டர்கிட்ட போய் சொன்னால், டாக்டர் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன் என்ன பிரச்சனைன்னாரு. கட்டிலில் படுத்து ராத்திரி பூரா படுத்தா எவனோ கட்டிலுங்க படுத்துங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. ஒவ்வொரு அரை மணி நேரமும் எழுந்து பார்க்குறேன், ஆனால் எவனுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னா. உடனே டாக்டர் கணக்கு போட்டார். ஒரு சிட்டிங்க்கு 2000 ரூபாய் போட்டு 10 சிட்டிங் போட்டால் 20,000 கலெக்ஷன் ஆகிடும். ஒவ்வொரு சிட்டிங்கும் 1 மணி நேரம் என்கிட்ட பயிற்சி எடுக்கணுன்னாரு. எவ்வளோன்னா மொத்தம் 20,000 கணக்கு போட்டான். இதை விட நமக்கு நிரந்தரமாக தூக்கமே வராது. அவகிட்ட போய் சொன்னான். அதனால் என்ன பண்ணிட்டான், என் சம்சாரத்துக்கிட்ட சொல்லிட்டு வரேன்ட்டு போனான் பாருங்கள். வரவே இல்லை. 1 மாதம் ஆச்சு. அந்த கோயில் பக்கமாக வந்தபோது அவனை போய் சந்திக்கிறாரு டாக்டர். என்னப்பா மறுநாளே வரேன்னு சொன்ன, வரவே இல்லைன்னு. இல்லைங்க, இப்போ அந்த மாதிரி கனவே வர்றதில்லை, பிரச்சனையே தீர்ந்து போச்சுன்னா. என் சம்சாரம் 100 ரூபாயில் முடிச்சுட்டா அப்படின்னா. என்னையா பண்ணாங்க அப்படின்னார். ஒன்றும் இல்லை, கட்டில் பிரித்து கிடச்சிட்டு 100 ரூபாய்க்கு பாய் வாங்கி வந்து கொடுத்தா, இப்போ பாயில் படுத்து கிடக்கிறேன், எவன் படுக்கிற மாதிரியும் ஃபீலிங்கே வரல, கனவே வரல அப்படின்னு. அந்த 100 ரூபாயில் முடிச்செடுத்து பாரு அந்த புள்ள. 20,000 எங்கே, 100 ரூபாய் எங்கே? அதனால்தான் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் பூவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நாங்கள் மாதர் அறிவை கெடுத்தான்னா. இந்த அளவிலே புத்தக திருவிழாவுக்கு அழைத்து வருகிற பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்குகிற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. புத்தகம் வாங்குகிற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க சார். ஒரு சொல்லில் குழந்தைகளை நம்ம ஜெயிக்கலாம் தெரியுமா? நீங்கள் குழந்தைகிட்ட பேசுங்க சார். அன்னைக்கு அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பையனை கூட்டிக்கிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு வராரு அப்பா. பையனுக்கு சின்ன பையன் சார், சின்ன பையன் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கூட்டின்னு மெடிக்கல் ஷாப்புக்கு வராரு. மெடிக்கல் ஷாப்பில் கேட்குறாரு, எறும்பு மருந்து ஒரு பாக்கெட்டை கொடுங்கன்னாரு. அப்போ பையன் கேட்டான் சார் ஒரு கேள்வி, ஏன்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டான் சார். அந்த மருந்து வாங்கவே இல்லை சார். இந்த பிள்ளை எறும்பை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறான், நான் அதை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஒரு வார்த்தையிலே தந்தைக்கு உபதேசம் பண்ணான் சுவாமிநாதன்னா. இன்றைக்கி தந்தைக்கு உபதேசம் பண்ணுற பிள்ளைகள் உருவாகி இருக்கிறார்கள். சின்ன குழந்தைகளை ரசிங்க சார். நான்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு போவேன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு. அப்போல்லாம் போனால் ஜாலியாக இருக்கும் சார் பிள்ளைகள்லாம். அப்படி உள்ளே போனேன்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையனெல்லாம் பார்த்து கேட்பேன் நான், ஆயக்கலைகள் எத்தனைடான்னு ஒரு தடவை கேட்டேன். 64 சாருன்னா. சபாஷ், எப்படி சொன்னேன்ன? எங்கள் மிஸ்ஸு மேலே எழுதி வச்சுக்கிறாங்க சோத்துலன்னா. அந்தம்மா எழுதிக்குது ஆயக்கலைகள் 64. சபாஷ் சபாஷ் சபாஷ். 64 உனக்கு சொல்ல தெரியுமா? சொல்லுவேன் சார். அடே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லுவியா? சூப்பர், சொல்கிறா பார்ப்போம். ஆயக்கலை 1, ஆயக்கலை 2, ஆயக்கலை 3ன்னா மிஸ்ஸு ஓடாந்தது. டேன்னு நான் சொன்னேன், விடுமா குழந்தைய பேச விடு. 64 நம்பரையாவது வரிசையாக சொல்கிறானா பார்ப்போம்மா. ஏன்னா நாம் நினைக்கிற மாதிரி ஆன்சர் அவன் சொல்கிறத விட அவன் நினைக்கிற மாதிரி சொல்கிறதுல ஒரு அழகு இருக்கு இல்லையா? அந்த அழகை ரசிக்கணுமா? அந்த ரசனை தாமா எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான்னு எங்கள் பாட்டன் மகாகவி பாரதி பாடி இருக்கிறாமா. அதனால் குழந்தை தாமா முதல் சொத்து. அவனிடத்தில் அப்படி சந்தோஷமாக பேசுவோம், சந்தோஷமாக பழகுவோம். அவனை மடியில் உட்கார வச்சுட்டு பேசுங்கய்யா. இன்னையில் நான் இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்து போனதனுடைய ஒரே நோக்கம், வீட்டில் நாளையிலிருந்து டிவியை நிறுத்துங்க. ரேடியோவை யாரும் கேட்குறதில்ல, ரேடியோவும் வேண்டாம், இருந்தாலும் அதையும் நிறுத்துங்க. ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் குடும்ப உறவுகளோடு உட்காந்து கலகலப்பாக பேசுவோம் சார். உண்மையிலே சொல்கிறேன், கலகலப்பாக பேசுங்க. கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. சின்ன சின்ன சண்டை தான் வரட்டுமே சார். ஊடுதல் காமத்திற்கென்பம் அதற்கென்பம் கூடி முயங்க பெருன்னு 1330வது குறளில் திருவள்ளுவர் அதை தான் சொல்கிறார். சின்ன சின்ன சண்டைகள் வரணும் சார். மௌனமாகவே இருப்பாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். மௌனமாகவே இருப்பாங்க. சண்டை வரணும், சின்ன சின்ன சண்டை வரணும் சார். எந்த சண்டை எப்படி வந்ததுன்னு தெரியாது, அது எப்படி சமாதானம் ஆகும்னு தெரியாது. வரணும், சின்ன சின்ன சண்டைகள் வரணும், பேசணும், ஜாலியாக இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு கூட பிச்சைக்காரன் வந்து கேட்குறான் சார், அம்மா தாயே சோறு போடணுன்னா. அந்த அம்மா வெளியில் வந்தது. ஆள் பார்த்தா வாட்டு சாட்டமாக இருக்கிற, எங்கன்னா வேலை செஞ்சு பழைக்க வேண்டியது தானே, பிச்சை எடுக்கிற. அவன் கோவப்படல சார். அம்மா பார்க்குறதுக்கு நீ கூட நயன்தாரா மாதிரி தாங்கிற, சினிமாவில் நடிக்கவா போனேன்? இதை இருக்குதுங்கள உன் வீட்டில், இதுங்களுக்கெல்லாம் வச்சு கொட்டுறதுக்கு தான் நீ இங்கேயே இருக்கிற. வச்சு கொட்டியே இழைச்சிட்டே அம்மா. அந்த அம்மா கண்ணீர் விடுது. எனக்காக வருத்தப்படுற ஒரு தம்பி நீதாண்டா சார். பிச்சைக்காக வந்து தம்பி ஆயிட்டான்.
இருறா கண்ணுன்னு சொல்லி உள்ளே போய் 4 இட்லி சூடாக வச்சு சட்னி வச்சு கையில் கொடுத்து சாப்பிட வச்சு எப்பப்பெல்லாம் பிரச்சனையாக இருக்குதோ உனக்கு பசியாக இருக்குதோ அப்பப்பெல்லாம் வாடா அக்கா நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உரிமை கொண்டாடுற அளவுக்கு அந்த மனமாற்றத்தை எது தந்தது சார்? அவன் அன்பான வார்த்தை தான் சார். அறிவு மூளையை சார்ந்தது, அன்பு இதயத்தை சார்ந்தது. இதயம் சார்ந்து பேசுமையா, இதயம் சார்ந்து பேசுவோம், இனிமைகளை உருவாக்குவோம். வாழ்நாள் முழுவதும் வசந்தமாக இருக்கும் சார். வசந்தமாக பேசாமல் போனதுனால தான் சார் பிரச்சனையை. ஒரு நாள் கரண்ட்டே நின்று போச்சு சார். நெட்டு ஒர்க் ஆகலை, லேப்டாப்பில் ஒர்க் ஆகலை, செல்லு ஒர்க் ஆகலை. அந்த அம்மா சொல்லிச்சு பக்கத்து வீட்டுக்காரம்மாக்கிட்ட, அப்போ நீ என்ன தாண்டி பண்ண, எப்படி தான் பொழுது போச்சு? இல்லை என் வீட்டுக்காரர்கிட்ட தான் உட்காந்துன்னு பேசியிருந்தேன், ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறாண்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சின்னா பேசுறதுனால தானே அந்த புரிதல் வருது. தெரிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது வேறு. நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கை சுகமான பயணமாக இருக்கும். 43 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. இன்றைக்கி எங்கள் வீட்டம்மா கேட்குது, நான் சொன்னேன்னு புரிஞ்சுதா? வகுப்பறையில் வாத்தியார் கேட்குற, நான் சொன்னேன்னு புரிஞ்சுதா? தெரியுறது வேற, புரியுறது வேற. நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, புரியல. நம்ம நாடு புண்ணிய பூமியா, ஆன்மீக பூமியா, அறிவாளிகள் ஞானிகள் நடமாடிய புண்ணிய பூமியா, வாழ்வதற்கென்ற பிறந்த மண்ணியா அந்த மண்? இந்த மண்ணை நேசிப்போம். நம்ம தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, மிக மனிதநேயம் நிறைந்த தமிழ்நாடு, கோயில்கள் நிறைந்த புனித பூமியா இந்த பூமி. இங்கே பிறந்ததுக்கு பெருமைப்படுமையா? எந்த நாட்டிலையா 60 கொண்டாடுறான், 70 கொண்டாடுறான், 80 கொண்டாடுறான், 100 கொண்டாடுறான்? நம்ம அதுவும் தென் பகுதியில் தான்யா 60ஆம் கல்யாணம் பண்ணுறான், 70 கல்யாணம் பண்ணுறதே வேலை இல்லையான்னு கேட்கக்கூடாது. கல்யாணம் என்பது வாழ்நாள் முழுவதும் கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு திருநாள் என்று பிரபஞ்சத்திற்கு பிரகடனப்படுத்திய மண்ணையா அந்த மண். 60 சஷ்டியப்த பூர்த்தியா? அது கூட நிறைய பேர் கேட்குறான், 60 பண்ணுறதா 61 பிறந்தான். 61 என்னைக்கு பிறக்குதா அன்றைக்கி தான் பண்ணணும். ஏன் தெரியுமா? 61 திருப்பி போடு 16 வயதில் தான் மார்கண்டாயன் திருக்கடையூரில் வாழ்க்கையினுடைய நீட்சி பெற்றது. அதனால தான் திருக்கடையூரில் 60ஆம் கல்யாணத்தை பண்ணுறான். நான் கூட 13 வருஷத்துக்கு முந்தைய அங்கே தான் பண்ணேன் திருக்கடையூரில். ஆஸ்திரேலியாவில் வந்து என் ஃப்ரெண்டு வந்தான் சார். அவன் கேட்டான் பாரு ஒரு கேள்வி, அதே ஒய்ஃபான்னு கேட்டான் சார். அதனால் நம்ம கலாச்சாரம் வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னாரியா. இது விவசாயத்தோடு பின்னி பிணைந்த வாழ்வியல் உண்மைகளை கொண்ட வளமான நாடு. வாழ்வோம், வாழ்வதற்கென்றே நாம் பிறந்திருக்கிறோம். சந்தோஷமாக வாழ்வோம். இது உயர்ந்தது, அது தாழ்ந்தது, இவன் உயர்ந்தவன், இது பெரியவன், அவன் பெரியவன், இவன் பணக்காரன் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்வதில்லை. எவன் ஒருவன் மனம் நிறைவாக இருக்கிறானோ அவன்தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் என்றார். பணம் நிறைவதை விட மனம் நிறைந்து வாழ்வதற்கு சிரிப்பு தான் உதவும். சார் டெய்லி குட் மார்னிங் சொல்கிறவங்க ஒரு நாள் மறதியில் சொல்ல வச்சிங்களேன், அதுக்கும் பயமாக இருக்குது. நம்மளை பற்றி எதாவது தெரிஞ்சிச்சா, எவனாவது போட்டு கொடுத்துட்டானா, சொல்கிற நான் ஏன் சொல்லலை இன்றைக்கி சொல்லி நினச்சிக்கிட்டே போவோம். அது மாதிரி தான் எதுவாக இருந்தாலும் சார், ஒரு 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 உண்மை எது, ஒரு நல்லதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அங்கே வந்து இல்லை குடும்பங்கள் நம்ம சொல்கிறோம் இந்தியாவில் தான் குடும்பம், இந்த அமெரிக்காவில் கம்மி, அப்படிலாம் இல்லை. அமெரிக்காவில் பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவில் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஹைகோர்ட்டில் பாருங்கள் பெரிய கியூ நிற்கிது, குடும்ப நல கோர்ட்டு. அங்கே குடும்பமாக இருக்கிற வரையும் சார் கணவனும் மனைவியும் நண்பர்களாக தான் இருப்பாங்க. அது ஒரு நல்ல பழக்கம். நீ பெரியவனா நான் பெரியவனா இல்லை, நண்பர்கள். சின்ன சின்ன வேலையை எல்லாமே பகிர்ந்து செய்வாங்க. ஒய்ஃப் வந்து அந்த கரண்டி எடுத்து கொடுன்னா ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தானா தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னும். பேப்பர் கேட்குறான் இவன், ஹஸ்பண்டு கேட்குறான், ஒய்ஃப் எடுத்துன்னு வந்து பேப்பர் கொடுத்ததுன்னா தேங்க்யூ ஐ லவ் யூ. நல்ல பழக்கம், நண்பர்கள். இந்த பழக்கத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு நினச்சி என்ன பண்ணேன் சார், அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே அடுத்த நாள் காலையில் ஒய்ஃப் கிட்ட காஃபி கேட்டான். காஃபி எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. குடிச்சிட்டு தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னேன். முடிஞ்சு போச்சு. அவன் சோஃபாவில் உட்காந்து ஒவ்வொன்று அழுகுறா. நம்ம லவ் யூ சொன்னதை நம்பலை. அவளுக்கு என்னென்னா நான் வேறு யாருக்கோ சொல்ல போகிறத அவகிட்ட ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல பழக்கம். ஆமாம், திடீர்னுங்க ஒரு நம்ப மாட்டீங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் திடீர்னு என் ஒய்ஃப் என்கிட்ட வந்து ஏங்க இந்த வாட்டி நீங்கள் பிக் பாஸுக்கு நீங்கள் போங்க உள்ள அப்படின்னா. ஏன் உங்களுக்கு தான் எல்லாரையும் விஜய் டிவியில் தெரியுமே. நான் சொன்னேன் எல்லாரையும் தெரியும், நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு போனோன்னே. இல்லைங்க போங்க நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னா.
இவன் ஏன் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறான்னு நினச்சேன். திருப்பி சொல்கிறான், உங்களுக்கு கமல்ஹாசனே தெரியுமேண்ணா. யார் தெரிஞ்சாலும் சரிம்மா, நான் ஏன் போகணுன்னு சார். அப்புறம் தான் யோசித்தேன், ஒய்ஃபு ஏன் இவ்வளோ தெளிவாக நம்மளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்கன்னு. அப்புறம் தான் யோசனை வந்தது. சார் நான் பேசிக்காக கொஞ்சம் சோம்பேறி, வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேன். வீட்டில் இருந்தானா பேப்பர் படித்து அப்படியே வைப்பேன், காஃபி குடித்தா உள்ளே எடுத்து போய் வைக்க மாட்டேன், சாப்பிட்டா தட்டை அப்படியே வச்சுட்டு இருந்துப்பேன். ரொம்ப சோம்பேறி. இவளுக்கு என்னென்னா, எப்படியாவது மூத்தி நம்மளை எடுத்துன்னு போய் அந்த வீட்டுக்குள்ளே தள்ளிடுறது. தள்ளிட்டா அங்கே நம்ம தான் பெருகணும், டாய்லெட்டு நம்ம தான் கழுவணும், சரியா இல்லை? வெசல் நம்ம தான் வாஷ் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி கேமரா முன்னால் நின்று ஒவ்வொன்று அழுகணும். ஆமாங்க, சேரனே ஆனாலும் அழுது தான் ஆகணும். அவளுக்கு என்னென்னா, நம்மளை உள்ளே அமுச்சிட்டு வீட்டில் சோஃபாவில் உட்காந்து நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து ரசிக்கணும். அதுக்கு சொல்லியிருக்கா போகலையா. அது பிக் பாஸ் சீசன் 3 ஆரம்பித்து ஒரு 3 வாரம் ஆச்சு. திடீர்னு அவளே வந்து சொன்னான், நல்ல காலங்கண்ணா. என்ன நீங்கள் உள்ளே போகலண்ணா? ஏன் திடீர்னு நீ தானே போக சொன்னேன்னு. நல்ல காலங்க போகலங்கண்ணா. ஏன் இது நாங்கள் ஆம்பளையும் பொம்பளையும் அடிக்கடி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னா. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சிச்சி நம்ம யாரையும் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க, பட் அவங்களே பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. யார் பண்ணாலும் எஃபெக்ட் ஒன்று தான். இல்லை, வாழ பழகுவோம்ல. ரொம்ப அற்புதமாக எனக்கு இந்த உங்களுடைய இதில் பார்த்தேன், ஊக்கம் அது கைவிடேல்னு போட்டுருந்தது. உலகத்தில் உத்தமமான ஒரு சொல் எதுவென்றால் அதுதான். ஊக்கம் இருக்கிற மனிதன் உன்னதமான நிலைக்கு கண்டிப்பாக போவானே தான் உண்மை. இதுக்கு வள்ளுவர் சொன்னார், புராணம் சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையான வாக்கு. சார், மனம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மனம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷமாக இருக்கிற மனிதன் தான் வாழ்கிறான், அதான் உண்மை. வாழ பழகுவோம்ன்றதுக்கு பேஸ் எதுனா, உங்கள் மனசை நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக வச்சுக்கணும். முடியலையே சார்னு சொல்லக்கூடாது. 6 மணிக்கு எழுந்துக்கும் போதே நீங்கள் சந்தோஷமாக எழுந்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக வீட்டை விட்டு கிளம்புனீங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சிரிச்சா மாதிரியே இருப்பீங்க. அன்றைக்கி நீங்கள் வீட்டில் பிரச்சனை வந்துடுச்சு, வெளியில் போகும்போதே பிரச்சனையில் போனீங்கன்னா அன்றைக்கி நாள் போயிடுச்சுன்னு அர்த்தம். நமக்கே தெரியுதில்ல சார், மேனேஜர் நம்மளை திடீர்னு திட்டுறாரு, நம்ம என்ன சொல்கிறோம், அந்தாலும் வீட்டில் வாங்கினா இங்கே வந்து கொடுக்குறான்றான். ஏன்? அதான் உண்மை. ஒருத்தருடைய கோபம் இன்னொருத்தருடைய கோபம் எல்லாரையும் பாதிக்கும். ஒருத்தர் சந்தோஷப்பட்டால் அந்த சந்தோஷம் மற்றவங்களுக்கு போகும், அந்த சந்தோஷம் அடுத்தவங்களுக்கு போகும். சந்தோஷம் என்பது தான் அடுத்தவருக்கு ஈஸியாக பரவுகிற ஒன்று. மக்கள் உங்களை மனதிலே மதிப்பார்கள். சந்தோஷமாக இருக்கணும் சார். சார்லி சாப்ளின் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய நகைச்சுவையாளர். அவரை நான் வெறும் நடிகர்னு சொல்ல முடியாது, உண்மையான நகைச்சுவையாளர். எனக்கு இந்த வரவேற்பு சொன்னவரை ரொம்ப பிடிச்சது. ஒரு பேச்சாளர், இவர் சொல்வேந்தர் சுகி சிவத்துடைய சீடர், அந்த மாதிரி நல்லா பேசுவார் அப்படிலாம் சொல்லுவார்னு எதிர்பார்த்தீங்கன்னா, மொட்டை ராஜேந்திரன், செந்தில், சுருளிராஜன், பாதி பேர் போனவங்க பாதி பேர் போக வேண்டியவங்க எல்லாரையும் சேர்த்து நகைச்சுவைக்காக அது சொன்னது. சார், சார்லி சாப்ளின் இந்த உலகத்துடைய உத்தமமான ஒரு பேச்சாளர், நகைச்சுவையாளர். இந்த மாதிரி ஒரு அரங்கம், சார்லி சாப்ளின் ஒரு ஜோக் சொன்னார், அரங்கம் முழுக்க எழுந்தது. அங்கெல்லாம் எப்படின்னா, யூரோப் கண்ட்ரியில் எப்படின்னா, ஒன்று ரசிச்சுட்டாங்கன்னா மக்கள் உடனே எழுந்து கைத்தட்டிட்டு உட்காருவாங்க. அந்த அவங்களோட பண்பாடு அது. இவர் ஒரு ஜோக்கு சொன்னார், எல்லாரும் எழுந்து நின்று கைத்தட்டிட்டு உட்கார்ந்தாங்க. சார், இவர் என்ன பண்ணிட்டாரு, சொன்ன ஜோக்கியே திருப்பி சொல்கிறார், அதே ஜோக்கியே திருப்பி சொல்கிறார், அதே ஜோக்கை சொல்கிறார். சார், முதல் வரிசையில் இருக்கிறவங்க மட்டும் எழுந்து உட்கார்ந்தான், நம்ப மாட்டீங்க, 4வது வாட்டியும் அதே ஜோக் சொன்னார், எவனும் எழுந்துக்கல. 4வது வாட்டி சொல்கிறாரு, எவனும் எழுந்துக்கல. சாப்ளின் சொன்னாராம், மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நகைச்சுவையையே உங்களால் 2 முறைக்கு மேலே கேட்க முடியவில்லையே, ஆனால் எப்போ நடந்த துன்பத்தை மட்டும் மனதிலே நினைச்சு டெய்லி துன்பப்படுகிறீர்களே, துன்பத்தை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். அதான் உண்மை. நான் சொல்கிறேன்,
என்னைக்கு நீங்கள் மனசிலே சோர்வாக இருக்கிறீர்களோ அந்த நேரத்திலே தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான தருணத்தை ரிவ்யூ பண்ணி ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். அந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். உண்மைதான். நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கின நாளாக இருக்கலாம், சில பேர் உண்மையிலேயே கல்யாண நாளை கூட நினச்சிக்கலாம், முடியலன்னா விட்டுடலாம், வேறு ஒன்றும் பண்ண இல்லைங்க. அந்த சந்தோஷ தருணங்களை நினைத்து கொண்டிருந்தால் உண்மையிலேயே மகிழ்ச்சி ஊற்றும். சார், வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடக்கிறது. இன்றைக்கு ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய தகப்பனாரை பற்றி சொன்னார்கள். சரி, அந்த மாதிரிலாம் இப்போ யாரும் இருக்க முடியாது, நீங்கள் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. அவர் சொன்னார், சார் சொன்னார் என்கிட்ட, ஐயா தான் சொன்னாங்க, அவங்க அப்பா வந்து ஊரில் போஸ்டிங்கில் இருக்கும்போது சொந்த காசு செலவு பண்ணிவிட்டு அப்புறம் கவர்மெண்ட் கொடுத்தா வாங்கிக்க, இல்லைன்னா விட்ருவார். என்ன இப்போ அந்த மாதிரி ப்ராடக்டே கிடையாது. இப்போது அவங்களாம் முடிஞ்சிடுச்சு. இந்த காமராஜர் அதெல்லாம் நமக்கு கனவு தலைவர்கள், அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் என்ன சொல்ல வந்தேன், வாழ்க்கையில் வெற்றி அடையணும், வாழ்க்கையிலே சாதனை படைக்கணும். சரி, வெற்றி அடையணும்னா என்ன? நிறைய பேர் என்ன நினைக்கிறான், பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் வெற்றின்னு நினைக்கிறான். இல்லை சார், பணம் முக்கியம், அது உண்மை. இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டினுடைய தலை சிறந்த கடவுள் பணம், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. பணம் இல்லை அப்படின்னா கல்யாணமே நடக்கிறது இல்லை. இப்போது பொண்ணு சைடில் சொல்ல, பையன் சைட்லையே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஹிண்டு பேப்பர் எடுத்து பாருங்கள், தந்தி பேப்பர் எடுத்து பாருங்கள். மணமகன் தேவை, நல்ல பையன், ஒழுக்க சீலனாக மணமகன் தேவைன்னு ஒரு வரி காமிச்சிருங்க சார். கவலையே இல்லை சார். கவலையே நல்ல வெல் செட்டில்டு, நல்ல சம்பளம் வாங்குகிற மணமகன் தேவை, அதுதான் வருது. நல்ல பையனாக வேணும்னு யாரும் கேட்குறதில்ல, நல்ல சம்பளம், வெல் செட்டில். வெல் செட்டில் இவன் போட்டதுனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனே உன்னை ஜாதகத்தை அனுப்புகிறான். ஏன்னா நீ என்ன கேட்ட, வெல் செட்டில் கேட்ட, ஐ எம் வெல் செட்டில். ஆமாங்க, இல்லைன்னா கல்யாணமே ஆகாதுங்க. வெல் செட்டில்னா அதுதான் அர்த்தம். பணம் அந்த அளவுக்கு உண்மையாயிடுச்சு. கல்யாணம் பணம் இல்லைன்னா கல்யாணம் இல்லை சார். யாராவது பையனை பார்த்து, விவசாயி பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு தயங்குறான் சார். ஏன்? விவசாயிங்க அப்படின்றான். பையன் வீட்டுக்காரனே பொண்ணு எப்படி தர்றான்? பையன் வந்து ஒர்க்கிங் இன் எம்என்சி கம்பெனி, அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல சம்பளம்னு. அப்படிலாம் இல்லை. அவங்க டெலிஃபோன் ஆப்ரேட்டராக இருக்கிறானா, லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருக்கிறானா, எலக்ட்ரிஷியனாக இருக்கிறானா தெரியல. ஆனால் எழுதும்போது எம்என்சி கம்பெனின்னா என்ன நம்ப வைக்கணும். 40,000 50,000 சம்பளம் இருக்கணும். ரொம்ப கஷ்டம் சார். பிள்ளைக்கு அப்பா சொல்கிறார், சார் பையன் கிளர்க்குன்னு தப்பாக நினச்சிடாதீங்க சார், ஆர்டிஓ ஆஃபீஸில் கிளர்க்கு அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் ஆகிடுச்சு. ஆர்டிஓ ஆஃபீஸில் கிளர்க்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய சம்பாதிக்கிறான்னு அர்த்தம். எல்லாத்துக்குமே பணம் முக்கியமாயிடுச்சு சார். குழந்தை பிறக்க போது ஒய்ஃபுக்கு வாசலில் வெராண்டாவில் நின்றுன்னு இருக்கேன், உள்ளேருந்து ஆயமாக வருது வெளில. மோகன சுந்தரம் வந்துச்சு. எங்கள் அம்மா கூட என்னை பேர் சொல்லி கூப்பிட்டதில்ல. எழுந்தேன், ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்திருக்குச்சு. நான் குழந்தைன்னு 200 ரூபா கொடுந்துச்சு. அதான் நம்மளுக்கு என்ன குழந்தைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே 200 ரூபா. நாடு அந்த மாதிரி ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. பணம் மட்டும்தான் உலகம். ஆனால் பணம்தான் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைக்கு பணம் தேவை, ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல. அது ஞாபகம் வச்சுருக்கணும். வாழ்க்கை வெற்றி அடையணும். எது வெற்றி? பணம் சம்பாதிப்பதா? இல்லை சார். நிறைய பேர் நான் நினைக்கிறாங்க எது வெற்றினா, வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது பணம் சம்பாதிப்பது இல்லை. எது உண்மையான வெற்றி தெரியுமா? வாழ்க்கையில் வெற்றி பெறுவதல்ல, வாழ்க்கையை வெற்றி பெறுவது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு சார். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது நீங்கள் நினைக்கிற பணம், பதவி, அந்தஸ்து. வாழ்க்கையை வெற்றி பெறுவதுன்றது அதுக்கு ஒரு மடி மேலே. ஒரு ஒரு புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய தாத்தாவும் தந்தை பெரியாரும் ஒரே நாள் பிறந்தவங்க சார். டேட் ஆஃப் பர்த் ஒன்று. பெரியார் மாதிரியே, தந்தை பெரியார் மாதிரியே எங்கள் தாத்தாவும் 94 வயசு வரையும் இருந்தார். தந்தை பெரியாரும் எங்கள் தாத்தாவும் ஒரே பர்த்டே, டேட் ஆஃப் பர்த். எங்கள் தாத்தா வந்து 94 வயசு இருந்த வரையும் இருந்தார். எங்கள் தாத்தாவுக்கு 17 குழந்தை. 17
அதை தவிர பியூன் வேலைக்கு போயிட்டு இருந்தார் போஸ்ட் ஆஃபீஸில். அப்போ டெலிவரி சரியாயிருக்கு. எங்கள் தாத்தா சொத்து சேர்த்து வச்சார் சார், சொந்த வீடு வாங்கினார், சொத்து சேர்த்து வச்சார், சேர்த்து போயிட்டார். அந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். வீடு வச்சுட்டு போன ஒரு காரணத்துக்காக எங்கள் தாத்தா படத்தை இன்றைக்கி ஹாலில் மாட்டியிருக்கிறோம். ஏன்னா அவர் வீடு அது. எங்கள் தாத்தா வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், இன்றைக்கு என் வீட்டில் படமாக இருக்கிறார். தந்தை பெரியார் இந்த சமூகத்தை புரட்டி போட்டார். தாழ்ந்தவங்களை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மகளிருக்காக பாடுபட்டார். இந்த சமுதாயத்தை திருத்தினார். அவர் வாழ்க்கையை வெற்றி பெற்றார். எங்கள் தாத்தா வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், படமாக இருக்கிறார். வாழ்க்கையை வெற்றி பெற்ற தந்தை பெரியார் மற்றவருக்கு பாடமாக இருக்கிறார். இதான் ரெண்டு வித்தியாசம்.